கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சரான தளபதி விஜய் அவர்கள் வந்து எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு. எல்லா இடத்துக்கும் மஃப்டியில போறாரு. நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஊழல் வாங்குற விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து தட்டி கேட்டிருக்காரு. ஊழல் வாங்கினவங்கள வேலைய விட்டு நீக்கம் பண்ணியிருக்காரு. ஸோ பணி நீக்கம் பார்த்தீங்கன்னா, உடனே செய்றாராமா, யோசிக்காம பண்றாராமா. இந்த பயம் அப்படின்றது இப்போ எல்லா மத்தியிலயும் வந்திருக்குது. இது ஒரு ஃபியர் அப்படின்னு சொல்லலாம். ஃபியர் ஃபேக்டர். ஒரே இடத்துல இது கிளம்புச்சு அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இது கண்டிப்பா பரவும். தமிழ்நாடு முழுக்க பரவுச்சு அப்படின்னா, எந்த ஆஃபீஸிலும் யாருமே பார்த்தீங்கன்னா, இந்த ஊழல் லஞ்சம் அப்படின்றது கண்டிப்பா இருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த திமுக ஆட்சி அப்படின்றதுல இது பயங்கரமா தலை விரிச்சு ஆடிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மக்களுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து இந்த ஊழல் லஞ்சம் அப்படின்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம போற இடத்துல மக்களுக்கு மரியாதை தர மாட்டேங்கிறாங்க, உட்கார வச்சு பேச மாட்டேங்கிறாங்க, ரொம்ப வந்து மரியாதை குறைவா நடத்துறாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் நம்ம முதலமைச்சருக்கு அதுக்கு போய் அவர் ஒவ்வொரு விஷயமா பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டே வராரு. ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே சேர் போட சொல்லியிருக்காரு, வரவங்களை உட்கார வச்சு தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பயங்கர எளிமையாக வந்து ஒவ்வொரு இடத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு ஒர்க் அப்படின்றது பண்ணுறாரு. அவர் இன்னும் ஆட்டத்தை ஆரம்பிக்கல அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அவருடைய வேலைகள் அப்படின்றது பயங்கரமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்காரு. தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தில் செழிப்பான ஒரு வளர்ச்சி மிக்க நாடாக மாறும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அந்த அளவுக்கு இப்போ தமிழ்நாடு கொண்டு போயிட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள். ஸோ இதை பார்த்த நிறைய இப்போ எதிர்க்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி எதிர்க்கட்சியோட தொண்டர்களாக இருக்கட்டும், மற்ற கட்சியை சேர்ந்த தலைவர்கள், தொண்டர்கள், நம்ம தளபதி அவர்களுடைய ஹேட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கரமாக காதில் புகை வருது, வயிறு எறிகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வயிறு எரிய தமிழ்நாடு இன்னும் பயங்கர ஒரு செழிமிக்க நாடாக தான் நம்ம தமிழக முதலமைச்சர் மாற்றுவார் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. சினிமா அண்ட் பாலிடிக்ஸ் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.